இன்று தமிழ்நாடு கொந்தளிப்பில் இருக்கிறது. ஆசிரியர்கள் அரசூழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 4 வருஷம் நம்ம கொடுத்திருக்கிறோம், அவகாசம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே 4 வார அவகாசம் என்பது முழுக்க எங்களுடைய போராட்ட உணர்வை மழுங்கடிப்பதற்காக ஆசிரியர் அரசூழியர் ஜாக்டோஜியோ சங்கத்தில் பிளவை உண்டாக்குவதற்காக அதன் மூலமாக அவர்கள் அந்த மீன் பிடிப்பதற்காக எங்களை பிளவுபடுத்தி அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக இந்த தவறான போக்கை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துங்கள். இல்லை என்றால் எங்களுடைய ஆவேசம் போராட்டமாக வெடிக்கும். அந்த போராட்டத்திலே யாருடைய தலை உருளும் என்று எங்களுக்கு தெரியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அரசாங்கம் இருந்தா உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்கிறது எப்படி இருக்கு? அடுத்த கட்ட போராட்டம் வேலை நிறுத்தம், முழு வேலை நிறுத்தம், முழுமையான வேலை சம்பிக்க வைக்கக்கூடிய வேலை நிறுத்தம். இன்று தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோஜியோ அமைப்பு, தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களுடைய ஜாக்டோஜியோவினுடைய பேரமைப்பு இன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டித்து மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு நேற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். 4 அமைச்சர்கள் எங்களுடைய ஜாக்டோஜியோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் மிக முக்கியமான 4 அமைச்சர்கள், நிதித்துறை அமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் எங்களுடன் பேசினார்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் விளக்கி சொன்னோம். எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள், பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும். இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, கடந்த காலத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நாங்கள் போராடிய இடமெல்லாம் ஓடோடி வந்து எங்களுடைய தோல் மீது கை போட்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். 2.5 மணி நேரம் 4 அமைச்சர்களும் கேட்டார்கள். கேட்டு கடைசியிலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இன்று மாலை மாண்புமிகு முதலமைச்சர் இங்கு வருகிறார், தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார். அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் 8 மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள், நாங்களும் 4 அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலகத்திற்கு. அமைச்சர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள். ஆனால் பேசி எங்களை அழைப்பார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தோம். ஆனால் கடைசியிலே என்ன, அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய அடிப்படையில் அந்த எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த 4 அமைச்சர்கள் மீண்டும் எங்களை 8 மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த 4 முக்கிய அமைச்சர்கள்
மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை. அவர்களும் திரும்பிவிட்டார்கள். இத்தகைய மோசமான செயலை, ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களையும் வஞ்சிக்கின்ற செயலை, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் முதுகில் குத்துகின்ற இந்த நம்பிக்கை துரோக செயலை இன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜாக்டோஜி அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத, 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்ன வாக்குறுதியை ஒன்று கூட கொடுக்கல, சொல்லல, நிறைவேற்றல. நேற்று முதலமைச்சர் அங்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாரு. நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம். எங்களை மீட் பண்ணி பேசி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆகவே எங்களை பேசுவதற்கு, எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை. அவருக்கு எங்களை உதாசீனப்படுத்துவதற்கு தான் அவர் உச்சகட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும். இன்று தமிழ்நாடு கொந்தளிப்பில் இருக்கிறது. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 4 வார அவகாசம் கேட்டிருந்தாங்க. எதற்காக 4 வார அவகாசம் கேட்டிருந்தாங்க? 4 வார அவகாசம் எங்களை ஏமாற்றுவதற்காக, எங்களுடைய போராட்டத்தை தள்ளி வைப்பதற்காக 4 வருஷம் நம்ம கொடுத்திருக்கிறோம், அவகாசம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே 4 வார அவகாசம் என்பது முழுக்க எங்களுடைய போராட்ட உணர்வை மழுங்கடிப்பதற்காக, ஆசிரியர் அரசு ஊழியர் ஜாக்டோஜியோ சங்கத்தில் பிளவை உண்டாக்குவதற்காக, அதன் மூலமாக அவர்கள் அந்த மீன் பிடிப்பதற்காக, எங்களை பிளவுபடுத்தி அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக இந்த தவறான போக்கை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை இனியும் நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள், ஏமாற்ற தொடங்கிவிட்டீர்கள் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, 10 லட்சம் ஆசிரியர்களும் அரசுகளும் புரிந்து கொண்டார்கள். ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அத்தனையும் நாங்கள் செய்து முடிப்போம். 2020 நாங்கள் எங்களுடைய வேலையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, பணி எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதையும் செய்து முடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துங்கள். இல்லை என்றால் எங்களுடைய ஆவேசம் போராட்டமாக வெடிக்கும். அந்த போராட்டத்திலே யாருடைய தலை உருளும் என்று எங்களுக்கு தெரியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அரசாங்கம் இருந்தா உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்கிறது எப்படி இருக்கு? அடுத்த கட்ட போராட்டம் வேலை நிறுத்தம், முழு வேலை நிறுத்தம், முழுமையான வேலை சம்பிக்க வைக்கக்கூடிய வேலை நிறுத்தம் எல்லாம் தயாராகிட்டாங்க. ஜாக்டோஜியோ சார்பாக கடந்த 4 ஆண்டுகளிலே 7 முறை முதல்வரை சந்தித்திருக்கிறோம், 3 முறை அமைச்சர் குழுவோடு பேசியிருக்கிறோம். ஆனாலும் எந்த கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நேற்றும் 4 அமைச்சர்களும் 31 ஒருங்கிணைப்பாளர்களும் மிக தெளிவாக பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும், அந்த குழுவை கலைக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக அனைத்து 31 ஒருங்கிணைப்பாளர்களும் தனித்தனியாக 4 அமைச்சர்களிடம் முறையிட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அமைச்சர்கள் மீண்டும் எங்களை அழைத்து கால அவகாசம் கேட்கிறார்கள். கடந்த 24 பிப்ரவரியிலே கால அவகாசம் கேட்டு 1 வருடத்திற்கு பின்பாக மீண்டும் அதே கால அவகாசம் கேட்பது என்பது நியாயமற்றது, அதை ஏற்கத்தக்கதல்ல. அதனால ஜாக்டோஜியோ சார்பாக இந்த கால அவகாசம் கேட்பதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக இந்த அரசு எங்களது முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு மற்ற 10 அம்ச கோரிக்கையோடு இணைத்து இன்று அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் பதிவு செய்து, உடனடியாக இந்த ஜாக்டோஜி அமைப்பு இந்த தமிழக கலாச்சாரத்தை பொறுத்தளவு ஒன்றிய அரசு என்ன செய்தாலும் இந்த அரசோடு நாங்கள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம்.
ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு போராடுகிறது, அதே போல நாங்களும் போராடுகிறோம். ஆனால் இங்கே எங்களுக்கு வர வேண்டிய தேர்தல் கால அறிக்கையிலே இந்த முதல்வர் அறிவித்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வழங்க மறுக்கிற அரசை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக அமைக்கப்பட்ட குழுவை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் கால அறிக்கையில் கொடுத்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அறிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தளவு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவெடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்டோஜியா சார்பாக இன்று தமிழக அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆணையின் கிணக்க 4 அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்விதான். என்னென்றால் 13/2/2024 அன்று 3 அமைச்சர்கள் கொண்ட குழு நடத்திய பேச்சுவார்த்தைக்கும் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவர்கள் மறுபடி கால அவகாசம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன். நான் ஏற்கனவே 4 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்த நிலையிலும் மறுபடியும் கால அவகாசம் என்பதை ஏற்க முடியாது. அதாவது 1 ஆண்டு 2 ஆண்டுகளில் ஒரு கால அவகாசம் ஒரு 6 மாதம் கேட்டால் பரவாயில்ல. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கால அவகாசம் கேட்பது என்பது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பதற்கான ஒரு எண்ணம் தான் என்பதை தவிர அதில் வேறு நோக்கம் என்பது இல்லை என்ற அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை என்ற அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 ஆண்டுக்கு முன்னாடியே நம்பிக்கையோடு இருந்தீங்க, இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்க எந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் இல்லை. முதல்வர் நம்பிக்கைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நம்பிக்கைக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அரசூழியல் ஆசிரியர்களை பொறுத்தவரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. நம்பிக்கைக்கு அவர் நம்பிக்கைக்கு உரியவராக இல்லை என்பதுதான் எங்களை பொறுத்தவரை. இப்போ திமுக கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி அதை நிறைவேற்ற அவங்களுக்கு என்ன சிக்கல்? இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தையில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்கல்ல, என்ன காரணம் சொல்கிறாங்க? எந்த காரணம் சொல்ல, கால அவகாசம் நிதி டீட்டெயிலாக பேசினா தானே தெளிவாக பேச எல்லாம் நாங்கள் சொன்னது எல்லாம் 2.5 மணி நேரம் கேட்டுக்கிட்டாங்க. அவன் போய் முதல்வர்கிட்ட பேசிட்டு வரோம். நாங்கள் அடுத்த அமைச்சர் தலைமைச் செயலாளர் நீதித்துறை செயலாளர் முதல்வரோடு பேசிட்டு தலைமைச் செயலாளரும் நீதித்துறை செயலாளரும் கால அவகாசம் கேட்குறாங்க அப்படின்னா அது தலைமைச் செயலாளரும் நீதித்துறை இன்றைக்கி தான் வந்திருக்காங்களா? 4 வருஷம் அவங்க தான் இருக்காங்க. போர்ட்ஃபோலியோ மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். அவர்களுக்கு இந்த கோரிக்கை பூசு கிடையாது. அதனால் இந்த காரணத்தை நாங்கள் ஏற்க முடியாது. நிறைவேற்றாமல் இருப்பதற்கான காலக்கெடுவை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர நிறைவேற்றுவதற்கான எந்த வழிமுறையும் கிடையாது. நீதிமன்றம் பேச்சுவார்த்தை முடியும் வரைக்கும் போராட்டம் நடத்தக்கூடாது. ஆமாம், மறியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மறியல்ன்றது சொல்லியிருந்தோம். அரசு நீதிமன்றங்கள் மூலமாக உங்களோட போராட்டம் கொடுக்கணும். அரசு பண்ணுற வேலை தான். ஆனால் நீதிமன்ற உத்தரவையும் நாங்கள் மதிக்கிறோம். நீதிமன்ற உத்தரவை மதிக்காமலாம் நாங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மதிக்காமலாம் செயல்படக்கூடியவில்லை. ஆர்ப்பாட்டம் என்பது பொதுமக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்ய வேண்டும் இல்லை. அதனால்தான் இந்த மறியல் என்பதை இன்றைக்கி ஆர்ப்பாட்டமாக மாறி எல்லா மாவட்ட தலைநகரிலும் இன்று ஆர்ப்பாட்டமாக செய்யுது. பேச்சுவார்த்தை தோல்வி இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. நீங்கள் நீதிமன்ற உத்தரவே பார்க்கலாம். அடுத்து பேச்சுவார்த்தை முடியும் வரைனாங்க. அடுத்த பேச்சுவார்த்தை நேரத்தே முடிஞ்சு போச்சு, தோல்வி அடைஞ்சு போச்சு. அப்போ அதுக்கடுத்து நாங்கள் என்ன செய்கிறது? ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை தான். அதனால் நீதிமன்றம் எங்கள் தரப்பை கேட்கவே இல்லை. அது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க. எங்கள் தரப்பை விசாரித்தா எங்கள் தரப்பு நியாயத்தை கொடுத்து நீதிமன்றமே. ஏன்னா 2017 இதே மாதிரி வழக்கு நாங்கள் காலவரையில் வேலை நிறுத்தம் செய்யும்போது உடனே வேலைக்கு போங்க நாங்கள் ஆனால் அது மீறி செஞ்சோம். அப்புறம் கூப்பிட்டு எங்களை பேசினாங்க, உங்கள் தரப்பு நியாயம் இருக்குன்னே அவர்களை 3 மாதத்துக்குள்ளே பே கமிஷனை போடுங்கன்னு அன்றைக்கி ஆர்டர் போட்டாங்க. அதனால் எங்கள் தரப்பை கூப்பிட்டு பேசும்போது கண்டிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர் தரப்புள்ள நியாயத்தை நீதிமன்றம் கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய போராட்டம் போன ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி வீரியமாக இப்போவே போராட்டத்துக்கு வந்தது ஆட்சியாளர்களோட நடவடிக்கையினால் தான். நாங்களாம் போராட்டத்துக்கு போகல. ஆட்சியாளர்கள் 4 ஆண்டுகளாயும் எங்களை கண்டுகொள்ளாமல் கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றாமல், அதையும் நிறைவேற்றாமல் இருக்க கூட ஒரு அலுவலர்கள் குழு என்று ஒரு குழுவை போட்டு ஓய்வு 9 மாதம் அப்படின்னு போட்டு இந்த ஆட்சி நிறையும் வரை ஒரு காலக்கெடு கொடுத்தது தான் எல்லாரையும் பெரிய வருத்தத்துக்கும் அதிருப்தி உள்ளாக்கி போராட்ட களத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் போராட்ட களத்துக்கு வர்றது நாங்களே கிடையாது, அரசு தான் எங்களை தூண்டி விடுகிறது போராட்டத்துக்கு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி.